இது கிங் ஸ்டார் ஞானம் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் தருண் யோகா சென்டருடைய யோகா ஆசிரியர் ஞானசேகரன். இப்போது நாம் பார்க்க போகிறது இந்த மூக்கு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த சளியை சுத்தம் பண்ணுறது. நமக்கு அதிகமான பிரச்சனையே இப்போ பார்த்திங்கனாக்கா இந்த கிருமி தொற்று. அந்த கிருமி தொற்று எதன் மூலியமாக ஆரம்பிக்குதுன்னா இந்த மூக்குக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சளியில் தான் ஆரம்பிக்குது. நம்ம சுவாசம் பண்ணும்பொழுது அந்த மூக்கு சளியில் போயிட்டு ஒட்டிக்கிட்டு அங்கே நிறைய பெருகிடுது. அது பெருகி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டு உள்ளே போயிட்டு நம்மளோட நுரையீரல் பகுதியில் போயிட்டு நிறையா தங்கி நிறைய பெருகிடுது. அப்புறம் சுருங்கி விரியும் தன்மையை அது இறுக்கி பிடிக்கிறதுனால நம்மளை மூச்சை விட திணறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அதுக்கப்புறம் அது ஒரு உயிர் பலி அளவுக்கு கொண்டு போயிட்டு விடுது. அதுக்கு ஆரம்ப நிலை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மூக்கில் இருக்கக்கூடிய சளி தான். இந்த மூக்கில் இருக்கக்கூடிய சளியை நம்ம சுத்தம் பண்ணி இந்த இடத்துல சளி இல்லாமல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த கிருமி தொற்று ஏற்படாமல் இருக்கும். இப்போ நம்ம அதுக்கான பயிற்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பயிற்சி நம்ம கண்டுபிடிச்சது கிடையாது. இது நம்மளுடைய யோக சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரியா பயிற்சி. அதுக்கான இந்த கருவி இதோ இருக்குது. இதுதான் அந்த கப்பு, நேத்தி கப் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கான பயிற்சிக்கான கப்பு இது பார்த்திங்கனாக்கா இது வெந்நீர், உப்பு கலந்த வெந்நீர். இங்கே நாங்கள் முதலே கலந்து வச்சுருக்கேன். இது உப்பு கலந்த வெந்நீர். இந்த உப்பு கலந்த வெந்நீரை தான் பயன்படுத்தணும். அதுக்கான டெம்பரேச்சர்லாம் கரெக்டாக செக் பண்ணி பார்த்து வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த நேத்தி கப்புக்குள்ளார இந்த தண்ணியை நான் ஊற்றுறேன். நமக்கு முழுக்க வரணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு ஊற்றிக்கிட்டால் போதும். இப்போ இதில் இந்த அளவுக்கு தண்ணி இருக்குது. இப்போ இந்த நேத்தி கப்பை எப்படி பயன்படுத்துகிறேன் அப்படின்னு பாருங்கள். இந்த உப்பு கலந்த இந்த சுத்தமான கதகதப்பான வெந்நீர் இப்போ நம்ம மூக்குக்குள்ளே போயிட்டு அந்த சளியாக இருக்கும். 3 நிமிஷத்தில் எல்லா சளியும் வெளியில் வந்துடும். இது நீங்கள் ஒரு முறையான யாராவது ஒரு பயிற்சியாளர் மூலயமா பயிற்சி பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா திடீர்னு பார்த்திங்கன்னா இது மேலே நமக்கு சிரசு மேலே ஏறதுக்கான வாய்ப்பு அதிகம். அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னாக்கா ரொம்ப பெரிய அளவில் ரிஸ்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சின்ன சின்ன விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை அலட்சியமாக செய்யணும். இது ஒரு ஆபத்தான பயிற்சி தான். இது ஒரு நல்ல பயிற்சியாளர் வச்சு செய்யுங்க. அவசரப்படக்கூடாது. நம்ம இன்றைக்கே செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி எதுவும் அவசரமான சூழ்நிலைக்கு வந்துடக்கூடாது. அதே மாதிரி இது மாதிரி ஒரு டவல் ஒன்று வச்சுக்கணும் கையில். ஏன்னா உங்களுக்கு மூக்குழ சளி வரும்போது ஒரு தொடத்துக்க கொள்ள இது செய்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன டவல் ஒன்று கையில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போது நீங்கள் இப்போ நான் செய்கிற பயிற்சியை பாருங்கள். இப்போது இந்த பக்கமாக தண்ணியை விட்டு, அதாவது என்னுடைய வலதுபுறமாக தண்ணியை விட்டு இடதுபுறமாக நான் எடுக்க போகிறேன். நீங்கள் அதை வீடியோவில் பாருங்கள். பாருங்கள், வலதுபுற நாசியில் இந்த கப்புடைய நுனியை வச்சுட்டேன். மெதுவாக தலையை சாய்க்க போகிறேன். மெதுவாக தலையை சாய்ச்சதும் அப்படியே தண்ணி இந்த பக்கம் இந்த பக்கம் வரும். வாயை திறந்து வச்சுக்கணும். வாயை மூடினீங்கன்னா சிரசில் ஏறிடும். பாருங்கள், இப்போ பேச முடியாது, கவனிங்க.
மூக்குக்குள்ளே இருக்கிற இந்த சளி கோழை எல்லாமே இப்போ வெளியில் வருது பாருங்கள். இது மாதிரி கட்டிக்கிட்டே இருந்துச்சுன்னா அப்படி கட்டிக்கிட்டே வந்து அடிக்கும். அதுக்கு தான் மாதிரி ஓப்பன் பிளேஸில் செய்யணுங்கிறது, ரூமுக்குள்ளெல்லாம் செய்யக்கூடாது. இந்த மாதிரி ஏதாவது ஓப்பன் பிளேஸில் கிரவுண்டில் தோட்டத்தில், இப்போ எங்கள் வீட்டு தோட்டம் இது, அதனால் எங்கள் வீட்டு தோட்டத்தில் செய்கிறோம். இப்போ இந்த தண்ணி வந்து யாரும் மிதிக்காத அளவுக்கு இதுமாரி ஒரு தோட்டமான மண் பகுதியாக இருக்கணும். ஏன்னா சளிலாம் இருக்கும், மற்றவங்களாம் மிதிக்கக்கூடாதுன்றதால தான் இது மாதிரி செடி இருக்க பகுதி செய்கிறோம். இப்போ இந்த பக்கம் இருக்கிற சளியை அந்த கோழை எடுத்துகிட்டு இப்போ இந்த பக்கம் எடுக்கிறேன் பாருங்கள். மூக்கை நல்லா வச்சு அடைச்சிக்கிட்டு சட்டுன்னு காற்றை அடித்து வேகமாக சட்டுன்னு அடித்து அந்த மூக்கை வந்து நம்ம உள்ளே இருக்கிற கோழை எடுக்கணும். அவ்வளோதான், மூக்கு ஃபுல்லாக இப்போ கோழை ஃபுல்லாக சுத்தமாகிடுச்சு பாருங்கள். 2 மூக்குலேயுமே ரொம்ப ஃப்ரீயாகிடுச்சு. முதல்லையே நான் பிராணாயாமம்லாம் செஞ்சு எப்பவுமே இந்த சளிலாம் இல்லாமல் மூக்கை வந்து நம்ம எப்பவுமே சுத்தமாக வச்சுருக்கோம். அடிக்கடி இந்த பயிற்சியை நாங்கள் அடிக்கடி செய்வோம். ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை இந்த பயிற்சியை நாங்கள் தொடர்ச்சியாக செய்வேன் நான். அதனால் எனக்கு இந்த சளி பிரச்சனை அதெல்லாம் எதுவும் இல்லை. அதில் நிறைய சளிகள் வரலை, இந்த கோழை இருந்தது, அது மட்டும் வரும். இப்போ நான் வலதுபுறத்துலேருந்து செஞ்ச மாதிரி மீண்டும் என்ன பண்ணணும், இடதுபுறத்தில் அதை வச்சு இடதுபுறத்துலேருந்து இந்த பக்கம் ஒரு முறை எடுக்கணும். ஓகே, இப்போ நம்ம முன்னாடி ரைட் சைடில் தண்ணி விட்டு லெஃப்ட் சைடில் எடுத்தோம். இப்போ லெஃப்ட் சைடில் தண்ணி விட்டு ரைட் சைடில் எடுக்க போகிறோம். ஏன்னா இது ஒரு முறை செய்யணும், அது ஒரு முறை செய்யணும். இப்போ பாருங்கள், லெஃப்ட் சைடு நாசிலில் தண்ணியை உள்ளே விடுறேன். இதுக்கு நடுவில் சுத்தமாக தண்ணி வராது. இது வழியாக போயிட்டு ஃபுல்லாக உள்ளே போயிட்டு நாசில் வழியாக வெளியில் வரும். காற்று வந்து வாய் வழியாக போயிட்டுருக்கும், மூக்கு வழியாக காற்று இழுக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், லெஃப்ட் சைடு நாசிலில் இப்போ பண்ணுறேன் பாருங்கள். இந்த இடத்துலேருந்து இந்த இடம் மாறுறது வெளியில் தெரியாது, பட் இந்த இடத்துல தண்ணி வராது. அதை வச்சு நீங்கள் கவனிச்சிக்க வேண்டியது தான். பாருங்கள், இந்த முனையை கொண்டு வந்து மூக்கில் வச்சு லாக் பண்ணிக்கணும். பேச முடியாது, பார்த்துங்க. ஃபுல்லாக லாக் பண்ணிட்டேன். இந்த உள்ளே இருக்கிற தண்ணியெல்லாம் இப்போ சுத்தமாக எடுத்துடுறேன் பாருங்கள். நம்ம இந்த பக்கம் இருக்கிறத எடுத்துடணும். சளி வருது பாருங்கள். பாருங்கள், சுத்தமாக சளி மூக்குக்குள்ளே 2 பக்கமும் இருக்கிற சளி ஃபுல்லாக வெளியில் வந்துடுச்சு. இப்போ நாசில் ஃபுல்லாக சுத்தமாக இருக்குது. இப்போ நான் வந்து மூக்கு வழியாக தான் காத்திருக்கிறேன் பாருங்கள். நீங்கள் நினைக்கலாம், மூக்கு வழியாக நம்ம தண்ணி போட்டதுனால இந்த தண்ணி வந்து நமக்கு ஒருவேளை நாசில் ஏறிடுமோ, நுரையீரல் இறங்கிடுமோன்ட்டு. அதை நம்ம நல்லா சுற்றி அந்த பக்கத்தில் இருக்க சுத்தமாக நம்ம சுற்றி எடுத்துடலாம் எல்லாத்தையுமே. அதுக்கு தான் அந்த ஃபோர்ஸ் பண்ணி இதுமாதிரி எக்ஸேல் பண்ணி ஃபோர்ஸாக வாயால் காற்று இழுத்து மூக்கால் அனுப்புறது. ஃபுல்லாக அனுப்பிச்சிட்ட பிறகு ஃபுல்லாக சுத்தமாகிடும். ஏன்னா எப்போவுமே மூக்குக்குள்ளே லேசாக ஈரம் இருக்க தான் செய்யும், அந்த ஈரம் தான் இருக்கும், தண்ணி இருக்குது, அதெல்லாம் வெளியில் வந்துடும். இப்போ பாருங்கள், நான் மூக்கு இழுக்கிறேன், ஒன்றுமே ஆகாது. ஃபுல்லாக எக்ஸேல், ஃபுல்லாக இன்ஹேல். அப்டமன் ரீஜியன், தொராக்ஸ் அப்டமன் ரீஜியன், செஸ்ட் ரீஜியன், தொராசிக் ரீஜியன், 3 ரீஜியுமே 3 லோபுமே பாருங்கள் நல்லா காத்திருக்கு பாருங்கள். அப்டமன் ரீஜியன், செஸ்ட் ரீஜியன், தொராசிக் ரீஜியன் பாருங்கள், ஃப்ரீயாக இருக்குது. நல்ல காற்று உள்ளே போயிட்டு வெளியில் வருது. இந்த மாதிரி
மாற்றி ஒரு தடவை இந்த பக்கமும் ஒரு இந்த பக்கமும் செஞ்சோம் அப்படின்னா 2 பக்கமும் இருக்கக்கூடிய முழு கோழையும் சுத்தமாக வந்துடும். இது ஒரு அற்புதமான பயிற்சி. இந்த பயிற்சியை வந்து ஒரு பயிற்சி யாராவது ஒரு பயிற்சியாளர்களை வச்சுட்டு செய்யுங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையில் எதுவும் செய்யாதீங்க. ஏன்னா இது ரிஸ்க்கானது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது நம்ம வாயை திறக்காமல் விட்டுட்டாலோ இல்லை மூக்கில் அடப்பு இருந்துச்சுனாலோ ரொம்ப கட்டியான சளி இருந்தாலோ ரொம்ப நாள் வராத சளி இறுகி போயிருந்தாலோ டக்குன்னு தண்ணி வராது இந்த பக்கம். அப்போ என்ன பண்ணால் டக்குன்னு மேலே சிரசில் ஏறிடும். அதுமாதிரி வந்துச்சுனாக்கா புறை ஏறி ரொம்ப ஆபத்தான கட்டத்துக்கு நம்ம கொண்டு போய் விடலாம். ஆனால் இது அற்புதமான பயிற்சி. இது வந்து சத்கிரியா அப்படிங்கிற நம்ம 6 வகையான கிரியா பயிற்சி சுத்தம் பண்ணுற பயிற்சியில் இது ஒன்று. இது ஜலத்தின் மூலிமா உப்பு கலந்த வெந்நீர் மூலிமா செய்கிறது. இதுக்கு நிறைய சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் செய்யணும். நீங்கள் பண்ண அவசரப்பட்டு செய்யாதீங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் போடுங்க, நான் உங்களுக்கு சந்தேகம் சொல்கிறேன். ஒரு பயிற்சியாளர் வச்சு செய்யுங்க. இதை நீங்களாக செஞ்சு எதுவும் அதனால் ஒரு ஆபத்து ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு எந்த வகையிலும் நான் பொறுப்பாக முடியாது. அதனால் திரும்ப சொல்கிறேன். ஏன் இந்த பயிற்சி இந்த நேரத்தில் போட்டிருக்கேன் அப்படின்னா 3 நிமிஷத்தில் மூக்கில் இருக்கிற எல்லா சளியும் வெளியில் அப்படியே வந்துடும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய நிறைய தொற்றுகள் ஏற்படக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த பயிற்சி நிச்சயமாக உங்களுக்கு பயன்படும். அவசியம் செய்யுங்க. நிகழ்ச்சி பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்ற நிறைய பேருக்கு பயன்படக்கூடியதாக இருக்கும் இது. அதே மாதிரி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் தொடர்ந்து அடிக்கடி போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும். இந்த மாதிரியான வீடியோக்கள் நான் தொடர்ந்து இனிமேல் அடிக்கடி போடுவேன். நான் யோகா ஆசிரியர் அப்படிங்கிறதால இந்த நேரத்துக்கு தேவையான சில பயிற்சிகளை உங்களுக்கு நான் கொடுப்பேன். இதை விட எளிமையாக இப்போ தண்ணி விடுறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, இதை விட எளிமையாக இருக்கா மாஸ்டர் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதோட எளிமையான பயிற்சியை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். இந்தமாதிரி தண்ணி இல்லாமல் எப்படி இந்த பகுதியில் சுத்தம் பண்ணுறது, இந்த அடப்பு இல்லாமல் சுத்தம் பண்ணுறது, சளிகள் சேராமல் சுத்தம் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களை அடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போதைக்கு இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்ததுக்காக நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, நன்றி, வணக்கம்.